இந்த குரோதி வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பலன் சொல்லி வந்துட்டு இருந்தோம். அது வந்து என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து மிதுன ராசி விட்டு போச்சு ஆச்சா. அந்த மிதுன ராசிக்கு நம்ம பலன் சொல்லலாம் அப்படின்றதுதான் இப்போ வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுடைய முக்கியமான நோக்கம். மிதுன ராசி அப்படின்றது இந்த காலபுருஷ தத்துவத்துல 3வது ராசியா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இருக்காரு. இந்த ராசியில வந்து ஆக்சுவலா வந்து 3 நட்சத்திரங்கள், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3-4 பாதங்கள். இந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரத்துல 1, 2, 3 பாதங்கள். ஆக மொத்தம் 4, 3, 7, 2, 9 பாதங்கள் ஒரு ராசிக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் இதுல இருக்கு. இல்லை இது வரைக்கும் வந்து லாபஸ்தானத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். இப்போதான் வந்து மிதுன ராசிக்கு வந்து போன டிசம்பர்ல சனி பயிற்சியில அஷ்டமத்து சனி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பகவான் வந்து 9வது ராசிக்கு போய் அவர் வந்து எப்படி நமக்கு பலன் தரார் அப்படின்றது ஒரு விஷயம். பொதுவாக 9வது ராசியில வந்து சனி பகவான் வந்து இது வரைக்கும் வந்து அஷ்டம சனியா இருந்தவர். இப்போ 9வது வீட்டுக்கு போயிருக்காரு. 9வது வீட்டிலேருந்து உங்க ராசிக்கு 9வது வீட்டிலேருந்து சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தருவார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திர மாசம் இந்த குரோதி வருஷம் இந்த பிறந்ததுக்கு அப்புறம் 15 நாள்லயே குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ இதனால என்ன பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லா வந்து ராகு கேது உங்களுக்கு 4வது வீட்டில் வந்து கேதுவும், தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது வீட்டில் ராகு பகவானும் இருந்து என்ன பலன் தர போறாங்க இப்படிங்கிற இந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக கிரகங்கள்ல வந்து நம்ம எல்லாமே வந்து நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து நமக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்கள் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிலாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சில பேருக்கு நல்ல கிரகங்கள் வந்து கெடுதலையும் செய்யும். அது மாதிரி வந்து நம்ம கெட்ட கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு கேது ஒரு சில ஜாதகத்தில் நல்ல பலன்களையும் செய்யும். ஸோ ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த ஜாதகத்தை பொறுத்தளவுல எப்படி பண்றார் அப்படின்றதான் பார்க்கணும். இது வந்து பொதுவாக வந்து நம்ம மிதுன ராசிக்கு இந்த எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்படின்னு பார்த்தோம்னா லாபங்கள் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. காரணம் வந்து குரு பகவான் இது வரைக்கும் சனி பகவானுடைய பார்வையில இருந்தார். சரி, இப்போ வந்து 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். அவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷம் பிறந்த உடனேயே 12ஆம் இடத்துக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாங்க. ஸோ இப்போ 12ஆம் இடத்துல இருந்து வந்து அங்க என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, எந்தெந்த நட்சத்திரங்க சாரங்கள் வாங்க போறார் அப்படின்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரங்களுடைய சாரம் வாங்க போறார். ஸோ இப்போ கிருத்திகை நட்சத்திரத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன். அதனால வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நம்பிக்கைகள், பயமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குரு பகவான் இருக்கிற இடத்தை காட்டிலும் பார்வைகள் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போறார். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திரர்கள் வழியில உங்களுக்கு நல்லது நடக்க போறது. அது மாதிரி வந்து உங்களுடைய அறிவு வந்து நல்லா பழிச்சிடும், உங்களுடைய திறமைகள் வந்து பழிச்சிடும். குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போறார். சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம்ன்றது வீடு, வாகனங்கள், அது மாதிரி இடங்களா தாய் இவங்களெல்லாம் நம்ம குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்றோம். ஒரு சில பேருக்கு உயர் படிப்பு மேல் கல்வியையும் குறிக்கும். அதனால மிதுன ராசியை சேர்ந்தவங்க வந்து மேல் கல்வி நல்லா இருக்கும். தாயாரோட உடல்நிலை வந்து நல்ல முன்னேற்றம் அடையும். அதே மாதிரி வந்து வண்டி வாகனங்கள் வந்து அதெல்லாம் வந்து நல்லா வண்டி வாகனங்கள்லாம் வந்து நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். இடம், நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீட்டில் முக்காவாசி பேர் வீடு சரி பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து அவர் எந்த பார்வையை பார்க்கிறாரு? அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு விருச்சிக ராசியை பார்க்கிறார். விருச்சிக ராசி உங்க ராசிக்கு வந்து 6வது வீடு. அதனால நீங்க பேங்க்ல வந்து கடன் கேட்டிருந்தா, ஏதாவது கடனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் வந்து குறையும். உங்களுக்கு வந்து மன ரீதியா இருக்கக்கூடிய தடைகள் அதெல்லாம் விலகி நல்ல காரியங்கள் நடக்கும். இதுக்கு அடுத்து குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8வது வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், மறைமுக வருமானங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உயர போறது.
8ஆம் இடம்ன்றது ஒரு சந்தர்ப்பத்தில் மறைமுக வருமானத்தையும் காமிக்கும். அது மாதிரி வந்து நமக்கு வரக்கூடிய நீங்கள் வந்து இதுவரை இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இதனால நமக்கு அசிங்கம் ஏற்பட்டுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் நடக்காமல் குரு பகவான் பார்த்துக்குவார். இதெல்லாம் குரு பகவான் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால சுப காரியங்கள் சுப விரயங்கள் ஏற்படும். வீட்டில் வந்து வீடு கட்டுறது, கல்யாணம், காது குத்து, இது மாதிரி சுப விரயங்கள் ஏற்படும். இதுக்கெல்லாம் குரு பகவான் காரணமாக இருக்க போகிறார். ஸோ இதுக்கு அடுத்து வந்து அவர் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பண்ண போகிறார். ஸோ ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிற காலங்களில் அவர் வந்து இன்னும் இதை காட்டில் வந்து உங்களுக்கு வருமானத்தை வந்து, ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் இல்லையா, அவருடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிற காலங்களில் வருமானம், குடும்பம், இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். புதிய வருமானங்கள் உங்களுக்கு சேரும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் வரும். அது மாதிரி வந்து உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இதுக்கு அடுத்து அவர் எங்கே வரார் அப்படின்னு பார்க்கணும். மிருகசீர்ஷ நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வராரு. உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாயினுடைய நட்சத்திர பாதங்களில் வரும் பொழுது தடைகள் நீங்கி உங்களுக்கு காரிய வெற்றிகள் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து குரு பகவானோட நடக்க போகிறது. அப்போ சனி பகவான் என்ன பண்ண போறார்? சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. அதனால இதுவரை வெளிநாடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். அது மாதிரி வந்து இப்போ வெளி தொடர்புகள்னால நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் இல்லை வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், இல்லை வெளி இடங்கள்ல வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தது, அதெல்லாம் வந்து நடக்கும். வெளி தொடர்புகள் மூலமாக பல நன்மைகள் உருவாகும். இதெல்லாம் வந்து சனி பகவானால நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த வருஷத்துல வந்து மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷத்துல நீங்க எதிர்பார்த்து நடக்காத அத்தனை காரியங்களும் இந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்க போறது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து எப்போன்னா ஆகஸ்ட் மாசத்துலேருந்து தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய பலன் உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து உங்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மையாக நடக்க போகிறது. ஸோ பொதுவாக வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம், அதாவது இப்போ 4ஆம் மாதம் ஏப்ரல்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்க்கு நம்ம புரிஞ்சுக்குவோம். ஏன்னா ரெகுலராக வந்து நம்ம இங்கிலீஷ் நம்ம பழக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறனால அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா ஏப்ரல் மாதம், இந்த ஏப்ரல்லேருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பல காரியங்களில் சுப விரயங்கள் மாதிரி பல காரியங்களில் நன்மைகள் நடக்கும். எதிர்ப்புகள்லாம் நீங்கும். உங்களுக்கு வருமானங்கள் வந்து உயரும். நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த பண வரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் தடையாக இருந்த காரியங்கள் விலகி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அது மாதிரி இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்த ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் ஈடேறும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வந்து சேரும். இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, அதெல்லாம் செய்யணும். சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி அவங்கெல்லாம் வந்து ஒன்று சேருவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த வருஷத்தினுடைய போக்கு வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மிக நல்ல வருஷமாக இருக்கும். பொதுவாக வந்து நீங்கள் அமைதியான முறையில் கொஞ்சம் நிதானமாக எல்லாமே செஞ்சிட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக நல்ல வருஷமாக இருக்கும். பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து தேய்பிரை அஷ்டமியில் வந்து பைரவருக்கு வந்து மிளகு விளக்கு போடுறது, அது மாதிரி மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் பொதுவாக தேய்பிரை அஷ்டமியில் பைரவர்கிட்ட போய் நின்று நீங்கள் வேண்டின்றாலே போகிறோம். சுவாமி வந்து நம்மள்கிட்டருந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்கல. நீங்கள் வந்து அந்த மாதிரி நான் எதையும் வந்து என்ன சொல்கிறது ஒரு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லல. ஆனால் சுவாமிகிட்ட போய் நின்று நீங்கள் ஆத்மார்த்தம் வேண்டின்றாலே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். பொதுவாக வந்து நீங்கள் காலபைரவர் வேண்டுறோம், மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை இது மாதிரி வாங்கி கொடுக்குறது, தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.